ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அந்த டோரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லித்தரேன். நார்மலாக 2 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து சென்டர் லாக்கு, பவர் விண்டோ அப்படி இருக்கும். இல்லாமல் சில காரில் நார்மலாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சென்டர் லாக்கு, பவர் விண்டோ சுவிட்சு, கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ளது எல்லாமே நம்ம கையில் பண்ணாமல் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன்லாம் இந்த காரில் இருக்குது. இது வந்து சென்ட்ரல் லாக் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இது லாக் பண்ணோன்னா ஆல் டோரும் லாக் ஆகிரும். ஓப்பன் பண்ணால் 4 டோரும் லாக் ஆகும். இது டோர் ஹேண்டில் எல்லாருக்கும் தெரியும். டோரை ஓப்பன் பண்ணுறதுல ஹேண்டில். இதில் பார்த்திங்கன்னா 4 சுவிட்ச் இருக்கும். பவர் விண்டோ சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரண்ட் 2 விண்டோவுக்கும் உள்ள பவர் விண்டோ சுவிட்ச். இது ரியருக்குள்ள பவர் விண்டோ சுவிட்ச். இது பார்த்திங்கன்னா இது மட்டும் டிரைவர் விண்டோ மட்டும் ஆட்டோன்னு இருக்கும். ஆட்டோ இல்லைன்னா நம்ம ஒன்ஸ் இப்படி டச் பண்ணிட்டு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகும். க்ளோஸ் பண்ணும்போது நம்ம அந்த சுவிட்சை தூக்கினாப்புல க்ளோஸ் பண்ணணும். ஓப்பன் மட்டும் ஆட்டோவில் ஆகும். நம்ம அழுத்திட்டு விட்டால் அதுவே க்ளோஸ் ஆகிடும். அப்படி இருக்கும். அப்புறம் லெஃப்டில் ஒரு சுவிட்ச் இருக்கும். அது லெஃப்ட் விண்டோவை ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஓப்பன் பண்ணேன்னா உங்களோட விண்டோ ஓப்பன் ஆகும். மேலே தூக்குனா க்ளோஸ் ஆகும். அப்படி இருக்கும். இது வந்து ரியர் ரைட் விண்டோக்குள்ளது. இப்போ நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ரியர் விண்டோ ஓப்பன் ஆகும். க்ளோஸ் பண்ணேன்னா க்ளோஸ் ஆகும். அப்படி இது ரியர் லெஃப்ட் விண்டோவுக்கு. இதுக்கு ஃப்ரண்டில் ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த கிளாஸ் படம் போட்டு ஒரு கட் பண்ண மாதிரி ஒரு படம் இருக்கும். இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, ஏதாவது சின்ன பசங்க வந்து அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி இப்போ இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு பின்னாலேருந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பட்டனை தட்டி விட்டிங்கன்னா அந்த ரியர் விண்டோ இது வந்து ஆப்ரேட் ஆகும். நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஆஃபில் நிற்கிது, க்ளோஸ் பண்ணுறேன், க்ளோஸ் ஆகாது. அப்படி இருக்கும். அது எதுக்குன்னா, நம்ம இப்போ ஏதாவது நோண்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பட்டனை அழுத்தி விட்றோம் அப்படின்னா அந்த இது வந்து என்னதான் அவங்க ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அது ஓப்பன் ஆகாது. அதுக்காக ஒரு சுவிட்ச் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு இது இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, வெளியில் உள்ள அவுட் சைட் மிரரை நம்ம உள்ளேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. அதில் லெஃப்ட்டு ரைட்னு இருக்கா. லெஃப்ட் மிடில் வந்து ஆஃப் பார்த்துக்கோங்க. ரைட் ஹேண்டில் வந்து ரைட். இப்போ நான் ரைட்டில் வச்சுட்டு இந்த அவுட் சைட் ஹேண்டில் அவுட் சைடு மிரரை பார்த்துக்கோங்க. நான் அப் பண்ணுறேன், மேலே வருது. டவுன் பண்ணுறேன், அந்த மிரர் டவுன் ஆகுது. ரைட் பண்ணுறேன், ரைட்டுக்கு போகுது. லெஃப்ட் பண்ணுறேன், லெஃப்ட்டுக்கு வருது. ஓகேயா? அப்படியே வந்து அதுக்காக இது வச்சுருக்காங்க. எப்போவுமே இந்த அவுட் சைட் மிரரை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம காருக்கு பாடி லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஏதாவது க்ளோஸில் போகும்போது நம்ம காரை யாராவது டச் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வராங்களா அப்படின்னு தெரியும். ரொம்ப தெரியக்கூடாது. காருக்கு பாடி லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ பின்னால் உள்ள டோரில் உள்ள இது பவர் விண்டோ இது ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும். சைடில் ஒரு சின்னதாக ஒரு சைல்டு லாக் பட்டன் ஒன்று இருக்கும். இதுதான் சைல்டு லாக் பட்டன். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த உள்ளேருந்து நான் திறந்து கட்டும் போது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். இந்த லாக்கு நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா, இப்போ போட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா உள்ளேருந்து இந்த ஹேண்டில் திறந்தீங்கன்னா பார்த்தீங்களா, ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் ஓப்பன் ஆகாது. வெளியிலேருந்து திறந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அப்போ ஏதாவது சின்ன பசங்க வந்து உள்ளே இருந்து நம்ம இந்த ஹேண்டில் திறந்துருவாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, அந்த லாக்கை போட்டு விட்டுட்டு நீங்கள் இந்த கிளாஸையும் க்ளோஸ் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளேருந்து அவங்க திறந்தால் திறக்காது.
அதுக்காக அந்த சைல்டு லாக் பட்டன் ஒன்று வச்சுருப்பாங்க. அது சில நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, சிலது தெரியாமல் தட்டுப்பட்டிருக்கும். அப்போ உள்ளேருந்து திறக்கலை, வெளியிலேருந்து தான் திறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமில் அது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு சின்ன விஷயந்தான். அது சில நேரம் ப்ராப்ளமாக சொல்லுவாங்க. சிலருக்கு இந்த சைல்டு லாக் பண்ணுறது, சைல்டு பின்னால் இருக்குது, ஒரு 4 வயசு பையன் இருக்கான், அவன் வந்து அதை திறந்துருவான் அப்படின்னா அந்த லாக் போடுறது கூட சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால இப்படி ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதை தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இன்றைக்கி இந்த டோரில் உள்ள சுவிட்சஸ்ஸு இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்தேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.